சகோதர சகோதரிகளுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, விரைவில் தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் தேர்தல் வரும். இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் 10th எலெக்ஷன் டேட் அறிவிச்சிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். திமுக எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. எல்லா திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. தொகுதியில் ஒரு சில அதிகமாக கேட்பாங்க. அது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஸோ எந்த சிக்கல் திமுக கூட்டணி இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் மாணிக் தாகூர் ரொம்ப வன்மையாக பேசுகிறார். மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. முதலமைச்சருக்கெல்லாம் அவர் சவால் விடுறாரு, பதில் சொல்கிறாரு. மாணிக் தாகூர் அவர்களே, நம்ம டெல்லியில் சந்திச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பட் அவன் பேர் தெரியும் எல்லாருக்கும். முடியாத குமரனா எல்லாரும் தெரியும். மாணிக் தாகூர் அவர்களே, முதலமைச்சர் அவருக்கு பதில் சொல்றதுக்கு தகுதியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. யுவர் நாட் ஈக்குவல் டு ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இஸ் a நேஷனல் லீடர், இஸ் a திராவிடியன் லீடர். ஸோ மாணிக் தாகூர் இஸ் நாட் ஈக்குவல் டு அவர் லீடர் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின். ஃபுட் டஸ்ட் ஆல்சோ. வேற வார்த்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியல. பேசுறது பார்த்து பேசுங்க திரு மாணிக் தாகூர் அவர்களே. கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறதுனால மதுரையில் நடக்கிற, திருப்பரங்குன்ற பகுதியில் நடக்கிற செயலர் கூட்டத்தை உன் கட்சி நிர்வாகிகளை வச்சு திமுக எதிராக பேச வைக்கிற. நீயே எதிர்த்து தான் பேசுற, நீங்களே எதிர்த்து தான் பேசுறீங்க. காங்கிரஸ் நாங்கள் ரொம்ப பவர், நீங்கள் பவர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி பற்றி, கூட்டணி இருக்கும்போது கூட்டணி கட்சி பற்றி பேசுறது அது தப்பு. ஒரு கூட்டணிக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு கட்சியில் இருந்துன்னு நம்ம கட்சியோட கூட்டணி சேரவங்களை பற்றி பேசுறது ரொம்ப தவறான விஷயம், விஷமித்தனமான பிரச்சாரம். அவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது கூட்டணி கட்சி பற்றி. ஆனால் நீங்கள் பேச வைக்கிறீங்க, புரியுதா? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றீங்க. இது ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நான் செல்வ பெருந்தகை இதை சொல்லலை. அவர் ரொம்ப டீசெண்டாக இப்போ பேட்டி தராரு. எங்கள் மாநில தலைமையும் தமிழ்நாடு தலைமை முதலமைச்சரும் பேசி முடிவெடுப்பாங்க. அது தகுந்தமாக நாங்கள் தேர்தல் பணியாற்றுவோம். எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஐயா ராகுல் காந்தி, அன்னை சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே, இவங்கெல்லாம் எத்தனை சீட்டு கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க. அத்தனை சீட் நான் கேட்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பேசி ஃபைனல் பண்ணிக்குவாங்க. திமுக கூட்டணியோடு நல்ல உறவுல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பிறந்தகை சொல்லிட்டார். இது குறித்து அன்னை சோனியாவோ, மரியாதைக்குரிய வருங்கால பாரதம் ராகுல் காந்தி அவர்களும், மல்லிகார்ஜுன கார்கே போன வருங்கால பாரதம் ராகுல் காந்தின்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவிலே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது எங்க தலைவர் தளபதி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் INDA கூட்டணியில் யாருமே அறிவிக்கல. அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இவங்கெல்லாம் மன வருத்தப்பட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே சிஎம் மம்தா பானர்ஜி, இன்னொரு சிலர்லாம் INDA கூட்டணி கூட வருத்தப்பட்டாங்கன்னா திடீர்னு அறிவிச்சிட்டாரு. நம்ம ஜெயிச்ச பிறகு MP எண்ணிக்கையில் வச்சு முடிவு பண்ணலாமேன்ற முடிவுலாம் இருந்தாங்க. அது இயல்பு, அது பதவி ஆசை யாரை விட்டது. ஆனால் ராகுல் காந்தி தான் PM வேட்பாளர் யார் அறிவிச்சாங்க? மாணிக் தாகூர் கூட சொல்ல, யாரும் சொல்ல. அன்னை சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால INDA கூட்டணி தளபதி அறிவிச்சிட்டார். இதோ காங்கிரஸ் மேல அந்த மரியாதை உண்டு. ஆனா வன்மை அந்த மாணிக் தாகூர் பேசுறதெல்லாம் நாங்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கருத்தை நான் சொல்லுவேன்னு ஒரு ரவுடித்தனமா மாணிக் தாகூர் நீங்க பேசுறீங்கன்னா நாங்கெல்லாம் பேசினா நீங்க தாங்குவீங்களா? இது குடியாத்த கொம்பனுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்துக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் தளபதி படம் வச்சிருக்கிறேன்னா இவர் படத்தை யாருன்னா வச்சுக்கல. ஏன்னா இவர் பொது சொத்து தளபதி. அவர் ஒரு தேச தலைவர். ஆச்சா, அவர் ஒரு தேச தலைவர். எப்படி நம்ம காந்தி படம், சுபாஷ் சந்திர போஸ் படம், பண்டிட் ஜவஹர்லால் படம், ஜவஹர்லால் நேரு படம் எல்லாம் வைக்கிறோம் இல்லை வீட்டில், தந்தை பெரியார் படம், அறிஞர் அண்ணா படம், தலைவர் கலைஞர் படம், இப்படி படங்கள்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லை, பாரதியார் படம், மகாகவி பாரதி படம் எல்லாம் வைக்கிறோம்ல நம்ம. அந்த மாதிரி ஒரு தலைவர். இவர் மக்களுக்கு உழைக்கிற உண்மையான தலைவர். உலகத்தில் இவர் மட்டும்தான். இவர் படம் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால இந்த கருத்துக்கும் இப்ப நான் பேசுற கருத்துக்கு திமுக எந்த தொடர்பு இல்லை. திமுக தொண்டனின் குரலாக பேசுகிறேன். காங்கிரஸ் கூட்டணி வேணவே வேணாம் நான் சொல்லலை. காங்கிரஸுக்கும் திமுக நல்ல உறவு இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்தின போது 10 வருஷம் தொடர்ந்து ஐயா மன்மோகன் சிங் சிஎம் PM இருந்தாரு. நல்லாட்சி கொடுத்தோம். நம்ம நல்லாட்சி கொடுத்தோம், நல்ல ஆட்சி கொடுத்தோம். அந்த ஆட்சியில இப்ப பிஜேபி இல்லை, திருட்டு பசங்க பிஜேபி காரங்க. இன்னைக்கு
இப்போ நம்ம திரும்ப இந்த பார்லிமெண்ட்ல நம்ம ஜெயிக்க வேண்டியதை விட்டுட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் 40 ஜெயிக்கிறோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்னு தளபதிக்கு இருந்த செல்வாக்கு அந்த ஒரே ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் காரணம் 40 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு. புதுவை கூட ஜெயிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னா நமக்கு மெஜாரிட்டி வரல, நம்ம ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் பவர்ஃபுல் எதிர்கட்சியாக இருக்கிறோம். என்ன சொல்றது, நம்ம ஆட்சியை தில்லுமுள்ளு திருட்டு வேலை பண்ணி கெப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கலை பண்ணி பிஜேபி வந்துட்டோம். 3வது முறை மோடி பிரதமர் ஆயிட்டார். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி ராகுல் காந்தி அவர்களை கூட பிஎம் உட்கார வைக்கலாம். அந்த முயற்சியில் தான் தளபதி இருக்கார். நல்ல மரியாதை வச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இந்த மாதிரி நேரத்தில் ஆட்சியில் பங்கு நான் ஆட்சியில் பங்குக்கு இல்லை, கொடுக்க முடியாது. நை மாணிக் தாகூர் நை, ஆட்சியில் பங்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, சரி வராது, வேலைக்கு ஆகாது. வாய்ப்பில்லை ராஜா மாணிக் தாகூர், வாய்ப்பில்லை ராஜா. கூட்டணி ஆட்சி கிடையாது. முதலமைச்சர் ரொம்ப டீசெண்டா சொன்னார், கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் அவர் சொல்ல. முதலமைச்சர் அவர் தலைமை ரொம்ப டீசெண்டா என்ன சொன்னார்னா தமிழ்நாடுக்கு சரி வராதுன்ட்டார். ஆச்சா, செல்வ பெருந்தகை தெளிவா இருக்கார். அண்ணன் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவர். நம்ம ஆட்சியில பங்கெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம திமுக கூட்டணி சேர்ந்தாதான் அசம்பிளிக்குள்ள போக முடியும். ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது. அங்க பிஜேபி இருக்கான். விஜய் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் விஜய். அவன் தண்ணி பொண்ணுன்னு வாழ்றவன். அவன் மக்களோட மக்களா வரமாட்டான், பொந்துக்குள்ளே இருப்பான். தண்ணி பொண்ணுன்னு பொந்துக்குள்ளே இருப்பான். எங்க பனியூர் பங்களால வெளியே வந்தா 7 கோடி ரூபாய் கார்ல வருவான், கண்ணாடி இறக்க மாட்டான். நேராக ஏர்போர்ட்டுக்குள்ள போய் தனி ஃப்ளைட்ல ஏறிடுவான். திரும்பியும் போய் எங்க போறான மீட்டிங் அங்க இறங்கி அங்கிருந்து அந்த பஸ் ஒன்று வருது இல்லை, சுந்தரா டிராவல்ஸ் பஸ், அதுல ஏறி உள்ள உக்காந்துங்கன்னு எல்லாரும் பேசின பிறகு மேலே வருவான். அவன் கட்சி நிர்வாகிகளே கூட இருக்க மாட்டாங்க. ஒக்கால ஓலை அவங்க ஆத்தா அவங்க அம்மாவோட தாயோலி மகன் விஜய் இஷ்டத்துக்கு சிஎம் பேசும், ஆட்சி பேசிட்டு பஸ்ஸுக்குள்ள போயிட்டு பஸ் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் ஏறி போய் இறங்கி பனியூரில் போய் தூந்துக்குவான். அவ்வளோதான், அவன் தான் அந்த கட்சி. இப்போ நீங்க எங்களை ஆட்சியில பங்குலாம் நாங்க விஜய் கட்சிக்கு போவோம் அப்படின்னு மாணிக் தாகூர் சொல்லி அந்த திருப்பரங்குன்றம் மீட்டிங்ல 2 நிர்வாகிகள் பேசுறாங்க. மாணிக் தாகூர் சொல்லிங்க, மாணிக் தாகூர் சொல்லி அப்படி பேசுறாங்க. மாணிக் தாகூர் சொல்லி தான் பேசுறாங்க, மிரட்டுறான் மாணிக் தாகூர். விஜய் கட்சிக்கு போயிடும், தாராளமா போயிட்டு வாங்க. குடியாத்த பொம்மனுடைய தனிப்பட்ட கருத்து, தாராளமா போயிட்டு வாங்க, வாழ்க, வாழ்த்துக்கள். விஜய் கட்சிக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ், சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அண்ணல் காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் விஜயோட நான் கூட்டணிக்கு போறேன்னு மாணிக் தாகூர் பேசும்போது காங்கிரஸ் அந்த மாதிரி கேடுகட்ட தலைமான ஒரு இடத்துக்கு மாணிக் தாகூர் கொண்டு போய் விடுறாருன்னும் போது காங்கிரஸ் அகில இந்திய தலைமை, தமிழ்நாடு தலைமை இதை கொஞ்சம் அவன் திருச்சி செல்வராஜ் வேலுமணி, திருச்சி செல்வராஜ் பேசுறான்னா அவன் ஒரு பொறுக்கி பையன். திருச்சி செல்வராஜ் அவனை நேராக பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை கைட்டுன்னு அடிப்பேன். அவன் திருச்சி, அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. அவன் கூட டிவி டிபேட்லாம் பேசிக்கிறான், ஓவரா பேசுறான். அந்த திருட்டு பையன் திருட்டில் அடிச்சிருக்கிறான். 420 420 840 ஆதவர்ஜன் அவன் கூட சேர்ந்து ஓவரா பேசுறான். என்னது ஓவரா பேசுறான். அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன் ஊர்ல அவன் தடிக்க வந்து அவன் தூக்கி கொடுக்க ஆள் கிடையாது. திருச்சி செல்வராஜ் அவன்லாம் ஆச்சா. நாங்க விஜயோட போயிடுவோம். எங்க நிர்வாகி அது மாணிக் கீழே இருக்கிற நிர்வாகி பேசுனாங்க, அது நம்ம கணக்கு இல்லை. இதை மாணிக் தாகூர் பேசுற அப்படி எங்க நிர்வாகிகள்லாம் விஜயோட போடணும்னு சொல்றாங்க. விஜயோட அதோட தூக்குல தொங்கலாம். ஐயா சத்தியமூர்த்தி பவன்ல தூக்குல தொங்கலாம். நீ மாணிக் தாகூர்லாம் நீ எல்லாம் அந்த வார்த்தை பேசலாமா? என்னடா அவனை ஓட்டு வங்கி இருக்குதே, அவன் தொகுதிக்கு 4000 5000 ஓட்டு வாங்குவான். அவன் தொகுதிக்கு 4000 5000 ஓட்டு வாங்குவான். அவனே ஜெயிக்க மாட்டான். விஜயகாந்த் அவரே ஜெயிச்சாரு, அவர் ஒருத்தராக ஜெயிச்சு இவனே ஜெயிக்க மாட்டான். விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் காம கூட்டம், ஒரு காம கூட்டம். என்ன சொல்றது, ஒரு காம கூட்டம். பெண்கள் அவன் தவறான வழிகள் அழைத்து செல்ல பேசுவாளுங்களா? எல்லாம் பேசுவாளுங்களா? என் புருஷனோட விஜய் தான் திரிக்கிறா ஒத்தி. இன்னொருத்தி நான் விஜய் கூட குடும்பம் நடத்தி புள்ள பெற்றுக்கணும்ன்றா. புருஷனும் புள்ளியும் பக்கத்துல இருக்குது. இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆகுது, நான் விஜய் லவ் பண்றேன், எனக்கு இருந்தாலும் விஜய் கல்யாணம் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு புள்ள பெற்றுக்கோன்றா. இன்னொருத்தி விஜய் எனக்கு 2வது அப்பான்றா, அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துறா. இன்னொருத்தி என் பொண்ணு ஐசியூல இருந்தாலும் இருக்குது, செத்தாலும் பண்ண விஜய் பார்க்கணும்ன்றா.
இதெல்லாம் பேசினா நிறைய நான் பேசினே இருப்பேன். அது ஒரு கட்சி, ஒரு காம கூட்டம் அவனுக்கு கூடுறது ஒரு காம கூட்டம். அவன் பொறுக்கி பையன், பொம்பளை பொறுக்கி, இந்த எலெக்ஷனோட அவன் கதை காலி. அவன் கூட போறன்றீங்க, அவங்க கூட போறன்றீங்க. நீங்க எங்கன்னா இது ஐயா செல்வ பெருந்தகை சொன்னா இது ஒரு விஷயமா பேசலாம். ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டி பர்சன் ஃபார் தமிழ்நாடு காங்கிரஸ். He is a president of Tamil Nadu Congress. So he is in place to decide. Deciding authority is Selva Perundage. So he is in place to, he should say in front of the press peoples. He should give press meet. We will continue in DMK alliance. There is no any demand for us. We will not go for TVK party. Vijay is not any leader. He is any rogue. இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் செல்வ பெருந்தகை சொல்லணும். இல்லை இவர் சொல்றாரு ஆட்சியில் பங்கு வேணும். அப்படிப்பட்ட கருத்து செல்வ பெருந்தகை பேசியிருந்தார்னா இதுக்கு பதில் திமுக சொல்லணும். முடியாதகுமரன் சொல்ல தேவையில்லை. ஆனால் மிகுந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், கழகத்தின் மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்றத்தின் முன்னாள் மாநில உறுப்பினர் ஆனால் ஆளுந்தூர் அரசு பத்தி ரொம்ப டீசெண்டா சொன்னது பாருங்க. பத்திரிகையாளருக்காக மாதிரி மாணித்தாகூர் பேசுங்க பாருங்க. மாணித்தாகூர்களாம் நான் பதில் சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகை இந்த மாதிரி கருத்து சொன்னார்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். அகில இந்திய கார்கே அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மல்லிகார்ஜுன கார்கே, அவர் சொன்னா பதில் சொல்றேன். மாணித்தாகூர்களை நான் ஏன் பதில் சொல்றேன்? கரெக்டா அவர் சொன்னது. அவர் ஒரு லீடர். மாணித்தாகூர் ஒரு ரபீஸ் பெலோ தான் சொல்ல, ரபீஸ் பெலோ. ஏன்னா மாணித்தாகூரோட கடுமையா திமுக பேசும்போது நம்ம பேசிதான். இங்க காங்கிரஸ் பேசல, திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு பந்தம் வர மாதிரி நான் பேசல. சத்தியமா சொல்றேன், இவன் பேசுறான் மாணித்தாகூர். ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கெல்லாம் கேட்காத, அதெல்லாம் சரி வரா தமிழ்நாட்டில். திமுக கொள்கையை மத்தியில் கூட்டாச்சு, மாநில சுயாட்சி. இப்போ நம்ம முன்ன அவங்களுக்கு கொடுத்த தொகுதியை விட ஒரு தொகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேளுங்க. நீங்க ஒரு 10 கேட்டீங்கன்னா ஒரு 5ஆவது கொடுப்பாங்க. போய் திமுக தேர்தலில் நீங்க நின்னாதான் அசம்பிளிக்குள்ள போக முடியும். இல்லைன்னா ஒருத்தவங்களோட அசம்பிளிக்குள்ள போக முடியாது. போக முடியாதுன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவர் தெளிவாக இருக்கிறார், ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறாரு, அன்னை சோனியா தெளிவாக இருக்கிறாங்க, மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தெளிவாக இருக்கிறாரு. எல்லாமே செல்வ பெருந்தகை அவர் விரும்புறது என்னன்னு கேட்டால், ஏன்னா அவரோட திராவிட சிந்தனையாளர் செல்வ பெருந்தகை. அவரும் முடிவாகிறார் நம்ம திமுக வந்து ஆட்சியில் பங்குனதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசலாம், எவ்வளோ பேசலாம். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு ஆளுங்களை விட்டு நீ பேச வைக்கிற மாணித்தாகூர். அடுத்து இனிமேல் நான் எம்எல்ஏ எம்பி நிற்க மாட்டேன்ற. ஏன்னா நீ இந்த பேச்சு பேசிட்டா உனக்கு எந்த திமுக காரவாச்சு செய்வான். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போதான் நான் சொல்ல, ஏன் மாணித்தாகூர் நல்ல உறவுல காங்கிரஸ் திமுக இருக்கும்போது பார்லிமெண்ட்ல 40 அடிக்கிறோம் தமிழ்நாட்டில். இதை ஏன் மாணித்தாகூர் கெடுக்கிறாருன்னா, பல கோடி ரூபாய் பணம் மாணித்தாகூர் பிஜேபி கிட்ட இருந்து வாங்கிட்டாருன்னு பரவலாக பேசப்படுகிற செய்தி. பிஜேபியினுடைய பி டீம் தான் மாணித்தாகூர். பிஜேபி காரன் பல கோடி ரூபாய் பணம் மாணித்தாகூர் கொடுத்து இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்றதுனாலதான் மாணித்தாகூர் பேசிட்டு இருக்காபடி. திமுக கூட்டணியிலேயோ நம்ம வந்து விலகி வெளியே வந்து விஜய் கிட்ட போயிடலாம், போய் நாசமா போயிடலாம், காங்கிரஸை குட்டிச்சாராய் கூப்பிட்டுலாம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். காங்கிரஸை நான் மதிக்கிறேன். அந்த காங்கிரஸை குப்பத்தோட மாணித்தாகூர் சின்ன பையன் உன்னை உச்சா போக வச்சிட்டான். சின்ன பையன், பொடி பையன் விஜய் பிரபாகரன், தேமுதிகனுடைய இளைஞரணி தலைவர். அந்த தம்பி சின்ன பையன் சொன்னா கோச்சு கூடாது. தம்பி விஜய் பிரபாகரன் அவன் டேமேஜ் பண்ணதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன். ஏன்னா மிகுந்த மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்துடைய மகன். அண்ணன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மீது இருந்த அனுதாபத்தின் காரணத்தினால தான் அவள் ஓட்டு வாங்கினாங்க. ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே வாக்கு வங்கி இருக்கு, அதனால குறைச்சு பேச வரல. ஆனா பல தொழில் ஏடிஎம்கே டெபாசிட் இருந்துச்சு. எங்க வேலூர் பார்லிமெண்ட்ல 3வது இடம், 2வது இடம் பிஜேபியில் நின்ன புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம். 3வது இடம் தான் வராது. இங்க ஏடிஎம்கே நிற்கிற ஒரு டாக்டர் நல்ல மனுஷன் தான். 3வது இடம் வராரு. இங்க டெபாசிட்டே காலி ஏடிஎம்கேக்கு. ஆனா விருதுநகர்ல நல்ல ஓட்டு, விஜய் பிரபாகரன் வாங்கின ஓட்டு நல்ல ஓட்டு. நான் எங்க ஜெயிச்சிருவோம் அந்த தம்பின்னு பார்த்தேன். உன்னை தண்ணி காட்டினா விஜய் பிரபாகரன். ஆனா உன்னை என் திமுக தொண்டை உன்னை ஜெயிக்க வச்சான். உயிர் கொடுத்து ஜெயிக்கும். அங்க இருக்கிற அண்ணன் KKSSR, அங்க இருக்கிற அண்ணன் தங்கம் தென்னரசு, அங்க இருக்கிற நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், அங்க இருக்கிற என் கட்சி கிளை செயலாளர், இளைஞரணி, மாணவரணி, இலக்கியணி, தொண்டரணி, மகளிரணி, மகளிர் தொண்டரணி,
இணையதள அணி, இப்படி கலை பகுத்தறிவு பேரவை அணி, இப்படி பல அணிகள், ஓட்டுநர் அணி, தோமுசா, இப்படி பல அணிகள்லாம் உயிரை கொடுத்து உங்ககிட்ட 5 பைசா வாங்காம நாங்க செலவு பண்ணி உன்னை எம்பி ஆக்கணும். நன்றி இல்லை உனக்கு. பிஜேபிக்காரன் எவ்வளவு பணம் கொடுத்தான்? மரியாதைக்குரிய மாணித்தகர் எத்தனை கோடி கொடுத்தான்? உன்னை ஒரு கட்சி 2 முறை எம்பி ஆக்குது. நீ காங்கிரஸ் திமுக காட்டி திமுக நீ பேசுறது காங்கிரஸ் பேசுற மாதிரியா? நீ திமுக பேசுறது காங்கிரஸ் பேசுற மாதிரி. ஆட்சியில பங்கு. நான் காங்கிரஸ் குறைச்சி பேசல. காங்கிரஸ்ல பூத்துல ஆளுகுதான் நான் கேட்க வரல. காங்கிரஸுக்கு என்ன ஓட்டுக்குது? தொகுதிக்கு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு மேல உங்களுக்கு ஓட்டுக்கு தான் நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஓட்டு இருக்கு, மதிக்கப்பட வேண்டிய கட்சி. நான் சொல்ல வரல. ஆர்ப்பாட்டம் நடந்தா 10 பேர் வரதில்லை நீங்க. நான் சொல்ல வரல. நான் எதுவும் சொல்ல வரல. உங்களை முதலமைச்சர் ரொம்ப மதிக்கிறார், நாங்களும் மதிக்கிறோம். டிஎம்கே யூடியூபர் குடியாத்த குமரன் நானும் மதிக்கிறேன். ஆனா மாணித்தாகூர் விஷமத்தனமான பேச்சுகளை பேச, மதுரை தளபதி பேசிட்டார்னா நீ இப்படியெல்லாம் பேசும்போது ஏன் என் கட்சி மாற்றாளர் பேச மாட்டாரு? கோபம் வரும் இல்ல? எனக்கு கோபம் வருது இல்ல? திருமங்கல இடைத்தேர்தல் அண்ணன் மூக்க அழகிரி, அஞ்சான மூக்க அழகிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஒரு முடியும் நீங்க கூட்டணி கட்சி நிற்கும் போது காங்கிரஸ் நீங்க நிக்கிறீங்க. நாங்க உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல நீ மாணித்தாகூர் பேசுற. அதனால மாணித்தாகூர் அவர்களுக்கு நான் சொல்றது, எவ்வளவு பணம் வாங்கினேன் பிஜேபி கிட்ட? எத்தனை கோடி வாங்கினேன்? பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிற மாணித்தாகூர் பல கோடி பணத்தை பிஜேபி வாங்கிவிட்டு இன்றைக்கு கூட்டி கொடுக்கிற வேலையை மாணித்தாகூர் பார்த்து கொண்டிருக்கிறாய். என் கணக்கு கரெக்டா இருந்தா ராகுல் காந்தி நல்ல முடிவு எடுப்பாரு, செல்வபுரந்தகை பேசுவாரு, கூட்டணி அமையும். நீங்க எல்லா சீட்டும் ஜெயிக்கலாம், 90% ஜெயிக்கலாம். ஏடிஆருக்கு இந்த தேர்தலில் என்னுடைய கணக்கு கரெக்டா பார்த்தா வாஷ் அவுட் ஆயிடும். 96 என்ன ரிசல்ட்? 2-3 தானே ஜெயிச்சாங்க. எவ்வளவு? 2 என்ன ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே ஒரு நிலைமை ஏற்படும் போது அப்ப எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். நீங்க தான் எதிர்கட்சி. 96 தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஐயா மூப்பனார் வெளியே வராரு. என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. தலைவர் கலைஞர் மூப்பனாரை கூப்பிட்டாரு. தமிழ் மாநில காங்கிரசும் கட்சி ஆரம்பிச்சு சைக்கிள் சின்னம் சீட்டு கொடுத்தாங்க. எல்லா சீட்டு ஜெயிச்சாச்சு. எதிர்கட்சி யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சி என்றார் கலைஞர். அந்த மாதிரி நிலைமை இப்ப ஏற்பட்டால் ஏற்படும். காங்கிரஸ் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி திமுக. இதை மாணித்தாகூர் கெடுக்க பார்க்கறது. நாங்க விஜய் கூட எங்க தொண்டர்கள்லாம் போகணும்னு விரும்புறாங்க. நாங்க விஜய் கூட போறோம்னா தாராளமா போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.